வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா 7 நாளுக்கு 7 வகையான குழம்பு வெரைட்டிஸ் தான் பார்க்க போறோம். இந்த குழம்பு எல்லாமே இட்லி தோசைக்கும் நல்லா இருக்கும், சாதத்துக்கும் அவ்வளோ அற்புதமா இருக்கும். இந்த குழம்பு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கிற மசாலாவை வச்சுதான் செய்ய போறோம். ரொம்ப ரொம்ப சுவையாவும் மனமாவும் இருக்கும். இன்னைக்கு செஞ்ச குழம்பு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சைவ குழம்பு தான் 7 நாளுக்குமே செஞ்சிருக்கோம். நம்ம ஒரு வாரத்துக்கும் ஒரே மாதிரி குழம்பு செய்யாம மாத்தி மாத்தி இந்த மாதிரி டிஃப்ரெண்டா பண்ணோம் அப்படின்னா வீட்டுல இருக்கிறவங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த குழம்பு எல்லாமே எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இனிமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாம்பார் பண்ணுறதுக்காக 100 கிராம் பருப்பை நல்லா கழுவி எடுத்து குக்கரில் வச்சுருக்கேன். இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு சேர்த்தோம் அப்படின்னா போதும். பருப்பு நல்லா வெந்து பொங்கி வெளியில் வராமல் இருக்கும். அது கூடயே 1 டீஸ்பூனுக்கு வெள்ளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே வாசனைக்காக கொஞ்சம் ஜீரகம், 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு 3 விசிலுக்கு மிதமான சூட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா 3 விசில் ப்ரெஷர் எல்லாம் தீர்ந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்புக்கும் தண்ணிக்கும் சரியாக இருக்குது. அதே மாதிரி பருப்பு அதிகமாக குழஞ்சிடலை. இந்த மாதிரி நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்தால் சரியாக இருக்கும். இது இப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம சாம்பார் பண்ணலாம். சாம்பார் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரத்தில் 3 டீஸ்பூனுக்கு ஆயில் போட்டாச்சு. ஆயில் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு. அது கூடயே பார்த்தீங்க அப்படின்னா 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது கூடவே பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் 2 வெங்காயம் கட் பண்ணி இது மாதிரி சேர்த்துருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விடலாம். வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இது கூட ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. இன்னைக்கு செய்ய போகிறது முள்ளங்கி சாம்பார். முள்ளங்கியை நான் இந்த மாதிரி தண்ணியில் கட் பண்ணி போட்டிருக்கேன். 400 கிராம் முள்ளங்கி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் காய் சேர்த்துக்கலாம், எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ முள்ளங்கியை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடலாம். முள்ளங்கியை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வதங்கி வர்றதுக்காக கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு முள்ளங்கியை ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சு வதக்கிக்க போகிறோம். மிதமான தீயில வச்சுக்கோங்க. முள்ளங்கியிலேருந்து தண்ணி விடும், அதனால அடி பிடிக்காது. மிதமான தீயில வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 நிமிஷம் நல்லா மூடி வச்சுட்டு நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். முள்ளங்கி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி பழம், பெரிய சைஸ் தக்காளி 2 தக்காளியை எடுத்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே சாம்பார் பொடியும் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடியிலிருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே காரத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பார் பொடியும் மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. 1 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ காய் வேகிறதுக்காக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்து, இந்த முள்ளங்கி சாம்பார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக ஆகும். அதனால நான் தண்ணி இந்த அளவுக்கு விட்டுருக்கேன். அதாவது காய்க்கு மேலே இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ மூடி போட்டு காய் வேகிறதுக்காக மூடி வச்சுக்கலாம். ஒரு 3-4 நிமிஷத்தில் காய் நல்லா வெந்து வந்துடும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சதில் காய் நல்லா வெந்து வந்திருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு காயை எடுத்து நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா தெரியும். இந்த மாதிரி கையால் எடுத்து கட்டாகிற மாதிரி இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். இன்னும் நம்ம பருப்பும் புளியும் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட பருப்பு சேர்த்துக்கலாம். வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த பருப்பையும் உள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ பருப்பை இந்த மாதிரி உள்ளே சேர்த்துனதுக்கப்புறம் குக்கரை கொஞ்சமாக கழுவி உள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புளி சேர்க்கணும் இல்லையா. புளி சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு தான் எடுத்துட்டு நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். புளி உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா மிதமான தீயில கொதிக்க விட்டுக்கலாம். புளியோட பச்சை வாசனை போகிறதுக்காக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 நிமிஷம் ஆயிடுச்சு. புளியோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. சாம்பார் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசனையாக இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஆப்ஷனல் தான். தேங்காய் சேர்க்காமையும் இந்த சாம்பார் நல்லா இருக்கும். அது கூடவே 1/2 கைப்பிடிக்கு இந்த மாதிரி கொத்தமல்லி தலையும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத சேர்த்துக்கலாம். கூடவே கடைசியாக இந்த மாதிரி பெருங்காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்காக 1 டீஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா இந்த மாதிரி வெடிக்கும் போது கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாவும் சேர்த்துட்டு இதை வந்து இந்த தாளிப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம சாம்பார் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வாசனையாக மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம செய்ய போகிற குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா பீர்க்கங்காய் குழம்பு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பீர்க்கங்காய் குழம்புக்காக முதல்ல வந்து மசாலா வறுத்துக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி கடாய் வச்சுருக்கேன். இது வந்து தேங்காய் எண்ணெயிலே செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுக்காக 1 டீஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டீஸ்பூனுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 4 காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மல்லி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வறுபடணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன துண்டு பட்டையும் 2 கிராம்பும் எடுத்திருக்கேன். இதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். கடைசியாக சேர்த்தா போதும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மல்லியை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இது நல்லா ஆறி வந்துக்கிட்டு இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அதே கடாயை வச்சாச்சு. 2 டீஸ்பூனுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா இதுக்கு பதிலாக பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டோம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 மூடி தேங்காவை உள்ளே சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப வந்து வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கிடலாம். மல்லி நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி பொடியாக பொடிச்சுக்கணும். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம ஆற வச்சிருக்கிற இந்த மாதிரி வெங்காயம் தேங்காவையும் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது குழம்பு பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சாச்சு. இதில் 2 டீஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்லா இந்த மாதிரி சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கடுகு எதுவும் நான் சேர்க்கல, சோம்பு மட்டும்தான் தாளிச்சுக்க போகிறேன். இப்போ சோம்பு நல்லா இந்த மாதிரி பொரியும் போது ஒரு 4-5 கருவேப்பிலையை இந்த மாதிரி பிச்சு கையால் சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் நம்ம பீர்க்கங்காய் ஒரு 300 கிராம் பீர்க்கங்காய் எடுத்து மேலே இருக்கிற தோலை சுரண்டிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய பெரிய துண்டாக இது மாதிரி கட் பண்ணிக்கங்க, அப்போ தான் குழம்புல நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை உள்ளே சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காவை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பீர்க்கங்காய் தண்ணி விடும், அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். இந்த அளவுக்கு கலந்து வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது இன்னும் நல்லா தண்ணி விட்டு நல்லா வதங்கும். காய்க்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதில் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு, பாதியாக சுருங்கி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மசாலா எல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் மிக்சி ஜாரையும் கழுவி எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கலந்து விட்டு எந்த அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இப்போ சரியாக இருக்குது. நான் மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு திக்காக குழம்பு வேணும் அப்படின்னா கம்மியாக ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு நல்லா காய் எல்லாமே வெந்துருச்சு, எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. நம்மளுக்கு வந்து பீர்க்கங்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூனுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை கையால் பிச்சு சேர்த்துக்கலாம். ஒரு 2 காஞ்ச மிளகாய் சின்ன மிளகாவை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன், முழுசாக உடைக்காமல். கூடவே இந்த மாதிரி 4-5 சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த தாளிப்பை எடுத்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். தாளிப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட நாட்டுக்காயான பீர்க்கங்காய் குழம்பு அளவான மசாலாவோட அருமையான வாசனையில் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பச்சை சுண்டைக்காயை வச்சு நம்ம குழம்பு செய்ய போகிறோம். அதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தது நம்ம இந்த பச்சை சுண்டைக்காய் வச்சு தான் குழம்பு செய்ய போகிறோம். இது மாதிரி தான் இருக்கும். இதை பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒன்றா பிச்சு எடுத்து இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இது மாதிரி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தண்ணியில் கொட்டி அலசிக்கலாம். அலசி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அலசி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம தட்டி எடுத்துக்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா காம்போ அப்படிங்கிறதுனால நான் டக்குன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி அலசி எடுத்துட்டு இதை வந்து சின்ன உரலாக நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா, நம்ம மிளகு சீரகம்லாம் தட்டுறதுக்கு வச்சுருப்போம்ல, அதில் தட்டினோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்னொன்னையும் தட்டி எடுத்து எல்லாத்தையும் இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்தாச்சு. சேர்த்துனதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்கிற விதைகளை நம்ம முழுசாக சேர்க்கக்கூடாது. எப்போவுமே விதைகள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வயிற்றுக்கு ப்ராப்ளம் பண்ணும் அப்படின்னு பெரியவங்கலாம் சொல்லுவாங்க. அதனால பாதி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அலசிட்டு மீதியை அள்ளி வச்சுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. வச்சதுக்கு அப்புறம் அடுத்ததா இதை நம்ம மோர்ல சேர்க்க போறோம். அதுக்காக இந்த மாதிரி பாத்திரத்துல தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுல 1 டேபிள் ஸ்பூனுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி மோர் தண்ணியில போட்டு வைக்கிறதுனால கருக்காம இருக்கும் நம்ம சமைக்கிறதுக்குள்ள. இப்போ இது வந்து இப்படியே இருக்கட்டும். அடுத்தது கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதுக்கு அப்புறம் இதுல 2 டீஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இது வந்து மசாலா வறுக்கிறதுக்காக. இது கூடவே 1 டீஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூனுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூனுக்கு இது மாதிரி வர மல்லி சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூனுக்கு இது மாதிரி சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு மிளகு, 1/4 டீஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. கலருக்காக 2 காஷ்மீரி மிளகாவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வறுபட்டு வரும்போது இதுல கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. கடைசியா இதுல 1/2 டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சூட்டுலயே. இப்போ வந்து இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அடுத்ததா அதே கடாயை வச்சுக்கிட்டு இதுல 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன வெங்காயம் குழம்புக்கெல்லாம் சேர்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுல 1 டீஸ்பூனுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரும்போது ஒரு 1/4 மூடி தேங்காவையும் உள்ள சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். இப்போ வெங்காயம் தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா நம்ம வறுத்து வச்சிருக்கிற மசாலாவை இந்த மாதிரி மிக்சி ஜார்ல நான் சேர்த்து வச்சிருக்கேன். இது கூட கொஞ்சமா மஞ்சள் தூளும் சேர்த்திருக்கேன். இதை வந்து முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த வெங்காயம் தேங்காவையும் கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா குழம்பு செய்யறதுக்காக பாத்திரம் வச்சாச்சு. இதுல நல்லெண்ணெய் 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயில தான் இந்த குழம்பு செய்யணும், அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூனுக்கு இது மாதிரி கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமா வெந்தயம் சேர்த்துக்கலாம். கூடவே கட்டி பெருங்காயம் இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா தூள் பெருங்காயம் சேர்த்துக்குங்க. நம்ம சேர்த்த பெருங்காயமெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரதுக்காக கலந்து விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாவை முழுசா சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10-12 பூண்டையும் உரிச்சு உள்ள சேர்த்துக்கலாம். முழுசாவே நான் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 100 சின்ன வெங்காயம் முழுசா உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க. அது கூடவே 3 தக்காளி பழம், நல்ல பழமான தக்காளி பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளிக்கு அளவாக தான் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு ஒரு 2-3 நிமிஷத்துல பாருங்க தக்காளி இந்த அளவுக்கு எண்ணெய் தெளிஞ்சு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சுண்டைக்காவை இதுல சேர்த்துக்கலாம். இப்ப சுண்டைக்காய் எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இது நல்லா வதங்கி வர்றதுக்காக ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு மூடி வச்சுக்கலாம். சுண்டைக்காய் கொஞ்சம் வதக்கி அப்படின்னா ஹார்டா இருக்கும் மேல் தோல் எல்லாம், அதனால நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுறலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 நிமிஷம் ஆயிடுச்சு. சுண்டைக்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த எண்ணெயிலேயே. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுல புளி தண்ணி சேர்த்துக்கணும். அதுக்காக பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த நெல்லிக்காய் சைஸ், மீடியம் சைஸ் நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்துட்டு நல்லா கரைச்சு வடிகட்டி இந்த மாதிரி புளி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை உள்ள சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம வறுத்து அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவையும் உள்ள சேர்த்துக்கலாம். உள்ள சேர்த்துட்டு இந்த மிக்சி ஜாரையும் கழுவி தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப தண்ணி எல்லாம் ஊத்துனதுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த அளவுக்கு தண்ணி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சுண்டைக்காய் வெந்து வர்றதுக்கு சரியா இருக்கும். இந்த குழம்பு கொஞ்சம் திக்கா இருந்தா நல்லா இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு மூடி போட்டு சுண்டைக்காய் வேகிறதுக்காக ஒரு 6-7 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6-7 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வந்து சுண்டைக்காய் நம்மளுக்கு வெந்திருக்கும். இப்ப பாருங்க நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. அதே மாதிரி சுண்டைக்காய் வெந்து குழம்பு நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வந்தா போதும். இப்ப இதுல கடைசியா கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெல்லம் சேர்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பச்சை கருவேப்பிலையை இந்த மாதிரி சேர்த்தா போதும். இதை வந்து கடைசியா தாளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்ப குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கிடலாம். அடுத்ததான் நம்ம செய்ய போறது உருண்டை குழம்பு. எல்லாருக்குமே இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உருண்டை குழம்பு செய்யறதுக்காக 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு எடுத்து 2 மணி நேரம் நல்லா தண்ணியில ஊற வச்சிருக்கேன். கூடவே 2 காஞ்ச மிளகாவும் ஊற போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒரே பருப்புல செய்யறதுனாலும் இது செய்யலாம். துவரம்பருப்புலயோ இல்ல கடலைப்பருப்புலயோ மட்டுமே செய்யலாம். நான் 2 பருப்புமே கலந்துட்டு ஊற வச்சிருக்கேன். இப்ப இதை வந்து நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டு வந்துடலாம். பருப்பு தண்ணி வடிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. 2 காஞ்ச மிளகாவை முதல்ல மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். வடிச்ச பருப்பையும் எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்துக்கலாம்.
இப்போ இது கூட இந்த மாதிரி அரை இஞ்சி இஞ்சியை நல்லா இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு துண்டு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம், நல்ல மசாலா வாசனைக்காக. இப்போ இந்த பருப்புக்கு தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. இதை மூடி போட்டு இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு இருக்கும். அரைச்சது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கும். அங்கங்க பருப்பு தெரிஞ்சா பரவாயில்ல. நம்ம அரைச்சி எடுத்த பருப்பை இந்த மாதிரி வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். மாற்றினதுக்கு அப்புறம் இதில் அரை பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதை உள்ள சேர்த்துக்கலாம். கூடவே இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். அது கூடவே பெருங்காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்குங்க. இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா மல்லி இலை ஒரு அரை கைப்பிடிக்கு நல்லா பொடி பொடியா கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து வர்றதுக்காக நல்லா கையால இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டை சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சுக்குங்க. இப்போ நான் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸா தான் உருண்டை பிடிச்சுக்கிறேன். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே உருட்டிக்கலாம். இப்போ உருண்டைகள் எல்லாமே உருட்டி எடுத்து வச்சாச்சு. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு அரை உருண்டைக்கு இந்த மாதிரி மாவை எடுத்து வச்சுக்கோங்க. இது குழம்புக்கு தேவைப்படும் திக்னஸ்க்காக. அடுத்ததான் நம்ம குழம்பு பண்ணுறதுக்காக பாத்திரம் வச்சாச்சு. இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூனுக்கு இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10-15 வெந்தயமும் சேர்த்துக்குங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை முழுசா சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நல்ல பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயத்தை அதை உள்ள சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 பல் பூண்டை நல்ல பொடி பொடியா கட் பண்ணியிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வரும்போது இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சி வச்சிருக்கேன், விழுதா, அதை உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த தக்காளி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரட்டும், பச்சை வாசனையும் போகட்டும். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. தக்காளி நல்லா வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு இருக்கு பாருங்க. இந்த சமயத்தில் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். மிளகாவை சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து கொடுத்ததுக்கப்புறம் இதில் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். மசாலா பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டீஸ்பூனுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். கூடவே காரத்துக்காக அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. காரம் உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நல்ல இந்த எண்ணெயிலேயே 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை 1 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டோம் அப்படின்னா மசாலாவோட பச்சை வாசனை போயிடும். அதுக்காக கொஞ்சமா தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டு இது 1 நிமிஷத்துக்கு நல்ல இந்த எண்ணெயிலேயே நம்ம வதக்கி விட்டாச்சு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா பச்சை வாசனை ஓரளவுக்கு போயிடுச்சு. இதுல நெல்லிக்காய் சைஸுக்கு இந்த மாதிரி புளி எடுத்து கரைச்சு வடிகட்டி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 கப்பு தண்ணியை உள்ள சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. நம்ம உருண்டைகள்லாம் சேர்த்த உடனே குழம்பு நல்லா திக்காயிடும். இந்த மாதிரி 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புளி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். மிதமான தீயில வச்சு மூடி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஊற்றின தண்ணி நல்லா வத்தி வந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ தேங்காய் பால் ஒரு 1/4 மூடி தேங்காவை நல்லா அரைச்சி இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்தோம் அப்படின்னா உருண்டை குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். கூடவே இந்த தேங்காய் பால் அரைச்ச கிண்ணியை கொஞ்சமாக கழுவி உள்ள சேர்த்துக்கிறேன். அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா கொஞ்சமாக இந்த மாதிரி பச்சையா மாவு, அதையும் கரைச்சி உள்ள சேர்த்துக்கலாம். உள்ள சேர்த்துனதுக்கு அப்புறம் தண்ணி இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்கா தெரியுது. உருண்டைகள் சேர்த்தாலும் இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். அதனால தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வச்சிருக்கிற குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குன்னு பார்த்துட்டு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற உருண்டைகளை ஒன்னொன்னா சேர்த்துக்கலாம். அகலமான பாத்திரமா இருந்துச்சு அப்படின்னா ஒன்று மேல ஒன்று வராம சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி உருண்டைகள் உருட்டிட்டு நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, ஒரு தடவை இது மாதிரி கையால ப்ரெஸ் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. அப்பதான் நம்மளுக்கு உடையாம இருக்கும். இப்போ எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி நான் சேர்த்தாச்சு. சேர்த்துனதுக்கு அப்புறம் நம்ம கரண்டி எதுவும் போட்டு கலந்துடக்கூடாது. மிதமான தீக்கும் குறைவா தான் வச்சுக்கணும். லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 6-7 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம்.
இப்ப பாத்தீங்க அப்படின்னா மிதமான தீயில ஒரு 8 நிமிஷத்துக்கு மேல வச்சாச்சு. குழம்பு ரெடி ஆயிருச்சு. நல்ல எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. உருண்டைகளும் நல்லா வெந்து வந்துருச்சு. வெந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா மிதந்து வரும். இது மாதிரி வந்து நம்மளுக்கு உடையாம இருக்கு பாருங்க. உருண்டைகள் வந்து உடையாம இருக்கு. நல்ல வாசனையாவும் இருக்கு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியா இது மாதிரி மல்லி இலைகளை தூவிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுக்கு உருண்டை குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை சேர்த்து சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த முருங்கைக்கீரை சாம்பார் அவ்வளவு மனமாவும் ருசியாவும் இருக்கும். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்கீரை சாம்பார் செய்யறதுக்காக பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா 100 கிராம் எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கரில் வச்சிருக்கேன். இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இந்த அளவுக்கு சேர்த்துனதுக்கப்புறம் 1 டீஸ்பூனுக்கு வெள்ளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெள்ளக்கெண்ணெய் சேர்த்தா நல்லா வெந்து வரும். 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக இந்த மாதிரி ஜீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனைக்காக. 2 பல்லு பூண்டும் கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு மிதமான தீயில ஒரு 3 விசிலுக்கு வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வெந்து நம்மளுக்கு விசில் எல்லாம் தீர்றதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். இது வறுக்க வேண்டியதுல பச்சையா தான் அரைக்கணும். அதுக்காக மிக்சி ஜார்ல 2 டீஸ்பூனுக்கு இது மாதிரி வரமல்லி சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே பாத்தீங்க அப்படின்னா 1/2 டீஸ்பூனுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். கூடவே 3 காஞ்ச மிளகாய் காரத்துக்காக நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு இதை பார்த்தீங்கன்னா ஒரு கொரப்பா அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம மற்ற பொருட்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இதில் ஒரு 1/4 முடி தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன். அதை உள்ள சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது குழம்பு நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரே ஒரு தக்காளியை அந்த மாதிரி கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாம். கூடவே 3 பல் பூண்டையும் உள்ள சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மூடி போட்டு இதை பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நைஸா அரைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு அரைச்சிக்கலாம். இப்ப இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். நம்ம குழம்பு செய்யறோம் இல்லையா, அந்த பாத்திரத்திலே நேரடியா மாத்திக்கலாம். இதை நம்ம தாளிப்பு எதுவுமே செய்ய போறதுல பச்சையா தான் இந்த குழம்பு செஞ்சுட்டு கடைசியா தாளிக்க போறோம். இப்ப இந்த சேர்த்துனதுக்கு அப்புறம் இதை மிக்சி ஜாரையும் கழுவி உள்ள தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் சரியா இருக்கும். இப்போ வந்து முருங்கைக்கீரை ஒரு 1/2 கட்டு முருங்கைக்கீரையை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத உருவி எடுத்து சுத்தம் பண்ணி கழுவி வச்சிருக்கேன். அதை உள்ள சேர்த்துக்கலாம். உள்ள சேர்த்துனதுக்கு அப்புறம் இதில் ஒரு தக்காளி, பெரிய தக்காளியை பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். அதையும் பச்சையாக உள்ள சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக இந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதை வந்து கொதிக்க வச்சுக்கணும். மூடி போட்டு கொதிக்க வைக்கக்கூடாது. ஓப்பன்லயே தான் கொதிக்க வச்சு வேக வைக்கணும். நம்ம எந்த கீரையா இருந்தாலுமே மூடி போடாம தான் வேக வைக்கணும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நல்லா வெந்துகிட்டு இருக்கு. இது ஒரு 6-7 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். பாத்தீங்க அப்படின்னா குக்கர் விசில் வந்து பிரஷர் எல்லாம் தீர்ந்துருச்சு. இப்ப பருப்பு நல்லா வெந்திருக்கும். ஓபன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு பாருங்க நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்தா சரியா இருக்கும். இதை வந்து கடையணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். மிதமா கரெக்டா வெந்திருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேர்த்த முருங்கைக்கீரை நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு வெந்துகிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நல்லா கலந்து விட்டு வெந்திருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை எப்பவுமே ஓவரா வேகக்கூடாது. இப்ப கையால மசிச்சு பார்க்கும்போது நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு வெந்தா சரியா இருக்கும். இப்ப வந்து நம்ம பருப்பை உள்ள சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பை அப்படியே தண்ணியோட உள்ள சேர்த்துக்கலாம். தண்ணி குறைவா இருக்கிறதுனால நான் எல்லா தண்ணி அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்க அதிகமா தண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ரசத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப வந்து கூடையே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தா சரியா இருக்கும். இந்த குழம்பு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்கா இருந்தாதான் நல்லா இருக்கும். இப்ப வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் இது கொதிக்கட்டும். இப்ப பருப்பு சேர்த்து குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. கொதிக்கும் போது சைடுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு தாளிப்பு கரண்டி வச்சிருக்கேன். அதுல 2 டீஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்திருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் இதுல ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா ஒரு 10 வெந்தயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 காஞ்ச மிளகாவை உடைக்காம சேர்த்துக்கிறேன், சின்னது. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி வெங்காயம் வதங்கி வந்ததுக்கு அப்புறம் இந்த தாளிப்பை நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சமா பெருங்காய பொடி கடைசியா சேர்த்துக்குங்க. நல்ல வாசனையா இருக்கும். இப்ப தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். தாளிப்பை உள்ள சேர்த்துன உடனே நம்ம குழம்பு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல வாசனையா இருக்கும். நம்ம பச்சையா அரைச்சு சேர்த்துருக்கிறோம். ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இந்த குழம்பு. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை பருப்பு சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கருப்பு சுண்டலும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு குழம்பு செய்ய போறோம். அதுவும் அவ்வளவு சுவையா இருக்கும். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க.
கருப்பு சுண்டல் குழம்பு செய்யறதுக்காக பாத்தீங்க அப்படின்னா 150 கிராம் சுண்டலை நல்லா ஓவர் நைட் ஊற வச்சிருந்தேன். 8 to 10 மணி நேரம் கண்டிப்பா ஊற வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த சுண்டல் குழம்பு நல்லா இருக்கும். ஊற வச்ச சுண்டலை நல்லா கழுவி எடுத்து குக்கர்ல சேர்த்தாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து குக்கரை மூடி வச்சு 5ல இருந்து 6 விசில் வச்சுக்கலாம். இப்ப சுண்டல் விசில் வர்றதுக்குள்ள நம்ம மசாலா வறுத்துக்கலாம். அதுக்காக ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாயில எண்ணெய் எதுவுமே சேர்க்கல. 2 டீஸ்பூனுக்கு இது மாதிரி வரமல்லி சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு அடுத்ததா மிளகு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்காக பாத்தீங்க அப்படின்னா 4 வரமிளகாவை சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஜீரகம் மிளகு எல்லாமே நல்லா வறுபட்டு வரட்டும். இப்ப நல்லா பாத்தீங்க அப்படின்னா நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அடுத்ததா அதே கடாயை வச்சுக்கிட்டேன். கடாயில 2 டீஸ்பூனுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாகி வரும்போது இதுல 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா குழம்பு நல்லா இருக்கும். இல்ல அப்படின்னா நீங்க பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரும்போது இதுல ஒரு தக்காளியை கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி வந்ததுக்கு அப்புறம் இதுல ஒரு 1/4 மூடி தேங்காவை சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்ப மசாலாவுக்கு தேவையான மஞ்சள் தூளையும் சேர்த்துட்டு கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். மிக்சி ஜார்ல நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா மல்லி மிளகு சீரகம், அதை உள்ள சேர்த்துக்கலாம். முதல்ல ட்ரையா சேர்த்துட்டு இதை ஒரு பவுடரா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்ப இந்த மாதிரி பவுடரா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளியும் உள்ள சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு இது ஒரு வில்லுதான் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது குழம்பு பண்றதுக்காக ஒரு பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரத்துல நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சா அந்த குழம்பு நல்லா இருக்கும். அதுக்கு 3 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதை உள்ள சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாமே நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை உள்ள உடைச்சு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரும்போது இதுல 1/4 டீஸ்பூனுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்ப காய் எல்லாமே நம்ம அடுத்தடுத்து சேர்க்கலாம். காய் பாத்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கா இருந்தா ஒரு 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்குங்க. நான் இன்னைக்கு பேபி பொட்டேட்டோ எடுத்திருக்கேன், ஒரு 10 எடுத்திருக்கேன். கூடவே 3 கத்திரிக்காவையும் கட் பண்ணி இது மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துனதுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதுல கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்ப இதுல ஒரே ஒரு டீஸ்பூனுக்கு மட்டும் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி 1 டீஸ்பூன் சேர்த்தா இன்னும் நல்ல வாசனையா இருக்கும். இது கூடவே 1/2 டீஸ்பூனுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது காரம் எதுவும் இருக்காது, கலர் மட்டும்தான் வரும். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெயிலேயே 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை உள்ள சேர்த்துக்கலாம். மசாலா பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். இதை உள்ள சேர்த்துக்கலாம். அடுத்ததா இந்த மிக்சி ஜாரையும் கழுவி உள்ள ஊத்திக்கலாம். ஊத்துனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சுண்டலை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த சுண்டலையும் இந்த சமயத்துல உள்ள சேர்த்துக்கலாம். தண்ணியோடைய நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா தண்ணி விட்டதுனால நான் தண்ணியோடைய சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணாம குழம்புல நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததா குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சுண்டல் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம். தேவையான அளவுக்கு பார்த்து உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இது ஒரு 10 நிமிஷம் ஆகும். நல்லா மீடியம் ஃப்ளேமுக்கு கம்மியா வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் காய் எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. நம்மளுக்கு குழம்பு பாருங்க நல்லா சுண்டி வந்திருக்கு. காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சா அப்படின்னு செக் பண்றதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அழுத்தி பார்த்தோம் அப்படின்னா தெரியும் குழம்பு நல்லா திக்கா இருக்கு. இப்போ ஒரு காய் எடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இந்த சமயத்துல கொஞ்சமா நம்ம புளி தண்ணி சேர்த்துக்க போறோம். புளி பாத்தீங்க அப்படின்னா சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி எடுத்துட்டு இதுல சேர்த்துக்கிறேன். புளிப்பு உங்களுக்கு ஏத்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இந்த புளியோட பச்சை வாசனை போறதுக்காக ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மறுபடியும் லோ ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷமா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியா ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டி வச்சிருக்கேன். 2 டீஸ்பூனுக்கு ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் சூடானதுக்கு அப்புறம் இதுல 1/2 டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாவும் சேர்த்துட்டு தாளிச்சாச்சு. இதை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்புல சேர்த்துனதுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப பாருங்க இந்த குழம்பு நல்லா திக்கா வச்சிருக்கேன்.
இந்த மாதிரி திக்கா வச்சு சாதத்து கூட சாப்பிட்டோம் அப்படின்னா சைடிஷ் கூட நம்மளுக்கு எதுவுமே தேவைப்படாது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நம்ம காளான் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காளான் குழம்பு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வீங்க. இந்த மாதிரி அரைச்சு செய்யுங்க, ரொம்ப ருசியா இருக்கும். அதுவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. காளான் குழம்பு செய்யறதுக்காக முதல்ல மசாலா வறுத்துக்கலாம். அதுக்காக ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாயில 1 டீஸ்பூனுக்கு ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 3 டீஸ்பூனுக்கு வர மல்லி சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே பாத்தீங்க அப்படின்னா சின்ன துண்டுல 2 பட்டை 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அது கூடவே பிரியாணி இலை பாத்தீங்க அப்படின்னா மீடியம் சைஸுக்கும் சின்னதா இருக்கு, அதனால நான் 2 சேர்த்துக்கிறேன். பெருசா இருந்தது அப்படின்னா 1/2 சேர்த்துக்கினீங்க அப்படின்னா போதும். கூடவே பாத்தீங்க அப்படின்னா கல்பாசி ரொம்ப சின்ன அளவுல இந்த மாதிரி கொஞ்சமா சேர்த்துக்குங்க, நல்லா இருக்கும். அது கூடவே 3 காஞ்ச மிளகாய் காரத்துக்காக, 2 காஞ்ச மிளகாய் காஷ்மீரி மிளகாய் கலருக்காக, அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மசாலா நல்லா வறுபடட்டும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா மசாலா நல்லா வறுபட்டுருச்சு. இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். வேற பிளேட்டுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் அதே கடாயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஆயில் போட்டாச்சு. 100 கிராம் சின்ன வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலா நீங்க பெரிய வெங்காயமும் சேர்த்துட்டு இதே மாதிரி செஞ்சுக்கலாம். இப்ப வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரும்போது ஒரு தக்காளியை இதுல கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் இதையும் எடுத்துக்கலாம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நம்ம வதக்கி வச்சிருக்கிற பொருட்களை எல்லாமே மிக்ஸி ஜார்ல இந்த மாதிரி நான் சேர்த்திருக்கேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன். அது கூடவே பாத்தீங்க அப்படின்னா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். 1/4 மூடி தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். உள்ள சேர்த்துட்டு இதை ட்ரையா நம்ம அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி விடணும். அப்பதான் நல்லா அரைஞ்சு வரும். இதை ட்ரையா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சிருக்கதையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். காளான் குழம்பு செய்யறதுக்காக பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரத்துல 3 டீஸ்பூனுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு சோம்பு, சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிருக்கேன், அதை உள்ள சேர்த்துக்கலாம். கூடவே பாத்தீங்க அப்படின்னா 1/2 இன்ச்சு இஞ்சியை நல்லா இடிச்சு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 4 பல்லு பூண்டையும் தட்டிட்டு வச்சிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நல்ல வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வரும்போது இதுல கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்ப வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்துல காளான் பாத்தீங்க அப்படின்னா நான் 2 பாக்கெட் காளான் வாங்கி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். காளான் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல கட் பண்ணிக்கங்க. இதையும் உள்ள சேர்த்துக்கலாம். காளானை உள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். காளான் பாத்தீங்க அப்படின்னா நல்லா தண்ணி விடும், அதனால லோ ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே இந்த காளான் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூடி போட்டு இது நல்லா தண்ணி விட்டு வேகிறதுக்காக ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் கலந்து விட்டு மூடி வச்சுக்கலாம். இப்ப காளானை வதக்கி விட்டு ஒரு 3-4 நிமிஷம் ஆகுது. பாருங்க நல்ல தண்ணி விட்டு எப்படி வெந்து சுருங்கி வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை உள்ள சேர்த்துக்கலாம். இப்ப இந்த மாதிரி அரைச்ச மசாலாவை உள்ள சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி உள்ள சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி உள்ள சேர்த்துட்டு உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5-6 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வேகட்டும், பச்சை வாசனையும் போகட்டும். இப்போ ஒரு 6-7 நிமிஷமா நல்லா வெந்துகிட்டு இருக்கு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க குழம்பு நல்லா சுண்டி எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. காளானும் நல்லா வெந்துருச்சு. காளான் எப்பவுமே சீக்கிரமா வெந்துடும். இப்ப காளானும் நல்லா வெந்துருச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா மணக்க காளான் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அரைச்சு விட்ட காளான் குழம்பு. இது கூட கடைசியா இந்த மாதிரி கொத்தமல்லி இலைகள், இது ஆப்ஷனல் தான், இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்குங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். இப்ப குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம செஞ்ச 7 வகையான குழம்புமே பாத்தீங்க அப்படின்னா சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். வாசனையும் மனமும் அவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷா நம்ம கையாலேயே மசாலா அரைச்சு செஞ்சிருக்கோம், அதனால அவ்வளோ சுவையா இருக்கும். பேக்கெட்ல வாங்குற மசாலா எதுவுமே யூஸ் பண்ணாம இந்த மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிற 5 பெட்டி மசாலாவை மட்டுமே யூஸ் பண்ணி குழம்பு செஞ்சு பாருங்க, அவ்வளோ சுவையும் மனமும் இருக்கும். இந்த மாதிரி தான் எங்க வீட்டுல எப்பவுமே நான் குழம்பு செய்வேன். ரொம்ப சிம்பிளான குழம்பா இருந்தாலும் ரொம்ப வாசனையா டேஸ்டியா இருக்கும். இந்த குழம்பு எல்லாத்தையுமே ஒன்னொன்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம அம்மாஸ் கிச்சனை இனிமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட மற்ற வீடியோஸும் பாருங்க. தொடர்ந்து அம்மாஸ் கிச்சனை பார்த்துக்கிட்டே இருங்க. ஆரோக்கியமான சமையலை செஞ்சுக்கிட்டே இருங்க.